மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை போக்குவரத்து கழகத்தில் ஊழல் புகார். கிளை மாற்றத்துக்கு ரூ.40,000 முதல் ரூ.80,000 வரை கையூட்டு. INTUC சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்ட அலுவலகம் முன்பாக INTUC சார்பில் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் தலைமையிலும் பொதுச் செயலாளர்கள் ஜீவன் மூர்த்தி ஆதிமூலம் முன்னிலையிலும் மதுரை கோட்ட போக்குவரத்து கழகங்களில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் ஊழல் புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் நகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரை மணிகண்டன், காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் வரதராஜன் மற்றும் மகாலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் INTUC உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்டையிலே இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மாறினால் கூட காட்சிகள் மாறாத அவல நிலை. ஏறக்குறைய கிளை மேலாளர்கள் முதல் மிக பெரிய அதிகாரிகள் வரை அனைவரும் கையூட்டு பெறுகின்ற அவல நிலை. டிரான்ஸ்ஃபர் கேட்டால் ஒரு ஊர் மாற்றம் என்று சொன்னால், கிளை மாற்றம் என்று சொன்னால் 40,000 முதல் 80,000 வரை பணம் கொடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கு கிளை மாறுதல் கிடைக்கிறது. ஏறக்குறைய 95% இப்படித்தான் நடக்கிறது. மேலும் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு ஆங்காங்கே இருந்து கொண்டு, நல்ல சீட்டுகளிலே இருந்து கொண்டு அவர்கள் அரசுக்கு எதிரான காரியத்திலே ஈடுபடுகிறார்கள். சட்டத்திற்கு மீறிய சலுகைகளை ஆளுகின்ற கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் எதிர்க்கட்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் செயல்படுவதை இன்றைக்கு பலமுறை நிர்வாக இயக்குநரிடம் சுட்டிக்காட்டியும் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு மறுத்து வருகிறார். மிக வேதனையான சம்பவம் என்னவென்றால், கிளை மாறுதல் கிடைத்தாலும் அவன் கிளையிலே கிளை மேலாளர்கள் தங்கள் இஷ்டப்படி விடுவிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கும் காசு வாங்குகிறார்கள், விடுப்புக்கும் காசு வாங்குகிறார்கள், வண்டி ஏற்றம் என்பதற்கு நேரடியாக கையூட்டு பெறுகிறார்கள் பல கிளை மேலாளர்கள். ஏனென்று சொன்னால் கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை அனைத்தும் இன்றைக்கு ஊழல் பரவலாக்கப்பட்டுள்ளது. அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மூலம் தமிழக அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். Jellikattu dhotis and shirts from the house of Plateau.